ஜீ தமிழில் ஒளிபரப்பாகும் வாகை சுடவா சீரியல் ரசிகர்களுக்கு ரொம்பவே ஃபேவரட். ஸோ இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்துருவோமா? நேற்று எபிசோடில் அப்பத்தா வீட்டிற்கு முக்கிய விருந்தினர் ஒருவர் வரப்போவதாக அறிவித்திருந்த நிலையில் இன்றைக்கி எபிசோடில் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் அரங்கேறுச்சு. அதாவது அப்பத்தா வீட்டில் சிறப்பு விருந்தினர் வருவதால் அவருக்காக தடபுடலான விருந்து தயாரிக்க வேணும் அப்படின்னு மீனாட்சி கிட்ட சொல்கிறாங்க. அப்பத்தாவின் ஆசையை ஏற்றுக்கொண்ட மீனாட்சியும் ரொம்பவே முழு உற்சாகத்துடன் சமையல் பொறுப்பை ஏற்றுக்கிறாங்க. இதையடுத்து ஜீவாவை அழைக்கும் அப்பத்தா மார்க்கெட்டுக்கு சென்று கறி, மீன், முட்டை போல பல தேவையான பொருட்களை வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி அனுப்பிடுறாங்க. ஜீவாவும் எல்லாத்தையும் வாங்கிட்டு மீனாட்சிக்கு சமையலில் உதவியாக கிச்சனில் இறங்குறாங்க. இதை பார்த்த சக்தி மனமுருகி, என் கணவர் கூட எனக்காக இப்படி ஒரு நாளும் உதவி செய்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இருவருடைய இணக்கத்தை ரசிக்கிறாங்க. ஆனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு மீனாட்சியிடம் நெருங்க முயற்சி செய்யும் ஜீவாவுக்கு மீனாட்சி எதிர்பாராத பதிலடி கொடுக்குறாங்க. யார் என்ன சொன்னாலும் நான் உன்னை ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி திட்டவட்டமாக கூறி அவங்களுடைய கனவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டிற்கு விருந்தாளியாக வருபவர் வேறு யாருமே இல்லை, ஆதிதான். அவனை பார்த்ததும் ஜீவா அதிர்ச்சி அடைகிறான். மீனாட்சியும் இவன் எதுக்காக இங்கே வந்திருக்கான் அப்படின்ற குழப்பத்தில் ரொம்பவே மூழ்கி போகிறாங்க. வீட்டின் சூழலே ஒரே பதற்றமாக மாறுது. மீனாட்சிக்கு தன் வரவு பிடிக்கல என்பதை உணர்ந்து கொள்ளும் ஆதி அதையே ஆயுதமாக்கி ஜீவாவை சீண்ட தொடங்குறான். அதிலும் உன் துணை மாப்பிள்ளை ஜீவாதான் மீனாட்சியின் கழுத்தில் தாலி கட்டிட்டான் அப்படின்ற மாதிரி குத்தலான பேச்சுக்களை பேசி பழைய காயங்களை மீண்டும் கிளறான். ஆதியின் இந்த வருகை வீட்டில் புதிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குமா? ஜீவா மற்றும் மீனாட்சி இடையேயான உறவில் புதிய திருப்பம் ஏற்படுமா? ஆதியின் அடுத்த நகர்வு என்ன போன்ற பல கேள்விகள் ரசிகர்களுடைய மனசில் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தவறாமல் வாகை சுடவா சீரியலை ஜீ தமிழில் காண தவறாதீங்க. அண்ட் இது போல் சீரியல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.